இந்த வீடியோ மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகி பேமெண்ட் த்ரெஷோல்ட் ரீச் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் டேக்ஸ் அப்டேட் பண்ணுறீங்கல்ல அவங்களுக்கான வீடியோ தான் இது. கூகுள் ஆட்சன்ஸ் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்து வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறதுனால நமக்கு இந்த மெசேஜஸ்லாம் வந்து வந்திருக்கும். நம்ம இதை வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா கூகுள் ஆட்சன்ஸில் வந்து பேமெண்ட் செட்டிங் மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபோ வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் டேக்ஸ் இன்ஃபோன்றதை கிளிக் பண்ணிக்கணும். இதில் நம்ம யூஎஸ் டேக்ஸ் தான் வந்து பண்ணணும், சிங்கப்பூர் டேக்ஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நம்ம சேனல்லே டேக்ஸ் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றது நம்ம சேனலில் போட்டிருப்பேன் வீடியோ. அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணணும். அந்த வீடியோ லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், ஐ பட்டன்லேயும் வந்து கொடுக்குறேன், எப்படி டேக்ஸ் இன்ஃபோ அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக நம்மளுடைய ப்ரூஃபு, நம்மளுடைய நேமு, சிலர் வந்து சேனல் நேம் கொடுத்துருவீங்க, சேனல் நேம் கொடுக்கக்கூடாது. நம்ம நேம் வந்து ப்ரூஃபில் பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதை தான் வந்து நம்ம கொடுக்கணும் செலக்ட் பண்ணி. ரிப்பீட்டடாக இந்த டேக்ஸ் இன்ஃபோ ப்ராசஸ் நீங்கள் பண்ணக்கூடாது. உங்களுக்கு சப்மிட்டட் வரல, மறுபடியும் நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு ரிவ்யூவில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் இருந்தால் நீங்கள் ஒருவேளை டெலீட் பண்ணிவிட்டு சரி ரிவ்யூவில் இருக்கேன்ட்டு மறுபடியும் ஓயாமல் அடிக்கடி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சில நேரம் அப்ரூவ் பண்ண டிலே பண்ணலாம், ரிவ்யூவ்லேயும் வந்து இருக்கலாம். எனக்கு வந்து உடனே அப்ரூவ் ஆகிடுச்சு. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் டேக்ஸ் இன்ஃபோ ஃபில் பண்ணும்போது, அந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து உங்கள் சேனல் நேம் வந்து நேமில் வந்து வரக்கூடாது, உங்கள் பேர் தான் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி பேன் கார்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி தான் வந்து கொடுக்கணும். இந்த டேக்ஸ் இன்ஃபோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரூஃப் இல்லை, இப்போ வீட்டில் இருக்கிறவங்க வேறு ஒருத்தவங்க பேருக்கு நீங்கள் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். ஆனால் அந்த ஃபார்ம் ரிவ்யூவில் இருந்ததுன்னா நீங்கள் அதை டெலீட் பண்ணிவிட்டு நியூ ஃபார்மில் நீங்கள் வந்து சப்மிட் வந்து பண்ணலாம். நேமு அவங்களுடைய ப்ரூஃப் வந்து கரெக்டாக இருக்கணும், அவங்களோட நேம் கரெக்டாக கொடுக்கணும், அட்ரஸ்லாம் வந்து கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் மாற்றணும்னு நினைக்கல, திரும்ப அவங்களுடைய ஆட்சன்ஸ் நேமு அட்ரஸ்ஸு எல்லாமே சேஞ்ச் பண்ணுறது மாதிரி தான் வந்து வரும். ப்ரூஃப் வந்து ஆதார், பேன், டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட்டு, அது வந்து ஆதார், பேனு, டிரைவிங் லைசன்ஸ்லாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இப்போ தான் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மேபி இமீடியட்டாகவே வந்து அக்செப்ட் பண்ணி அப்ரூவ் பண்ணிடுவாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சு அப்லோட் பண்ணிங்கன்னா. ஒருவேளை நீங்கள் மறுபடியும் எடிட் பண்ணி ரிவ்யூவில் இருக்கிறத டெலீட் பண்ணி மறுபடியும் ஃபார்ம் ஃபில் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேபி 1 வீக்லேருந்து 10 days வரைக்கும் ஆகும் அவங்க அப்ரூவ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு இது மெயில்லேயும் வந்து சொல்லிடுவாங்க, நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லேயும் வந்து செக் பண்ணிக்கலாம். மெயில் வந்துடும் உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா டேக்ஸ் இன்ஃபோ அப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. டேக்ஸ் ஃபார்ம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலன்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் ரெவென்யூ வந்து 30% இருக்கிற ஸ்கீமில் வந்து டிடெக்ஷன் ஆகும் உங்களுடைய ரெவென்யூ வந்து. ஸோ கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் முடிக்கிறது மாதிரியே பாருங்கள். இது 2025க்கான டேக்ஸ் இன்ஃபோ அப்டேட் தான். டேக்ஸ் இன்ஃபோவில் டவுட்ஸ் இருந்ததுன்னா, ஆட்சன்ஸில் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.